5 வருஷத்துல என்ன செஞ்சாரு? உங்களை திரும்பி பார்த்தாரா? உங்களை மதிச்சாரா? அவங்களோட தப்பான கணக்கு இந்த முறை செல்லாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பொதுவா திமுக காரங்க தான் குறை சொல்லுவாங்க. ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் தேர்தல் வந்தா போதும் கதையா பேசுவாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக, நல்லவங்க ஜெயிச்சிட கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் கூட்டணி எல்லாம் சேர்ந்திருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியும் சரி, பாஜக கூட்டணியும் சரி, எதுவுமே வேலை பார்க்காது. மக்களும் நம்ம தயாரா இல்ல. 2 கூட்டணியும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அம்போன்னு இருக்க போறாங்க. நீங்க பார்க்கதான் போறீங்க. மக்களுக்காக, கொள்கைக்காக ஒன்று சேர்ந்த கூட்டமா இருந்தா நல்லா இருக்கும். சுயநலத்துக்காக, பதவிக்காக, வருமானத்துக்காக ஒன்று சேர்ந்த கூட்டம் எப்படி நல்லா இருக்கும்? திமுக இன்னைக்கு யாரெல்லாம் கூட்டணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மானஸ்தன் கமல்ஹாசன், பெரிய மானஸ்தன். பொதுவா எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். ஆனா தண்ணி படாமலே சாயம் போற ஆளு கமல்ஹாசன் மட்டும்தான். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வர்றாரு. அவரோட கட்சிக்காரங்க கேட்டாங்களா, சார் நம்ம நிலைமை என்னன்னு? நம்மள டார்ச்லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு கமல்ஹாசன் சொன்னாரு. அப்படியாங்க சார், எத்தனை தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டாங்க. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச்லைட் புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச்லைட்டை வீசி டிவியை உடைச்சாரு. நான் கூட வீரன்னு நினைச்சேன். இன்னைக்குதான் புரியுது அவர் டார்ச்லைட்டை வீசினது டார்ச்லைட்டை உடைக்கிறதுக்கு. யாரோ என்ன மாதிரி ஒருத்தர் கேட்டாரா, டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே, திமுகவை எதிர்த்தீங்களே, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, இது நல்லா இருக்கான்னு கேட்டாரு. டிவி உடைஞ்சா என்ன, ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு வீராப்பா பதில் சொன்னாரா கமல்ஹாசன். கேவலமா இல்ல இதெல்லாம்? என்னதான் அறிவு இருக்கு? இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா அவ புடவை இன்னும் வீட்டுல தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. அது இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறதே தப்பு. அந்த திமுக கூட்டணியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, வைகோ. பயங்கரமா அரசியல் பேசுவார். ஆனா அவருக்கு அரசியல் என்னன்னே தெரியாது. ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக என்ற கட்சியை உடைச்சு மதிமுக என்ற கட்சியை ஆரம்பிச்சார். அப்போ அவருக்கு ஆதரவா 5 பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. அவங்கள பலி கொடுத்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காம இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட வாரிசுக்கு மொத்த சீட்டு கேட்டு கூட்டு மாறி தொங்கிக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டுல. உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்க சொன்னாலும் நிப்பான்னு கேவலமா நின்னுகிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கானே எனக்கு புரியல. அதே கூட்டணியில இன்னொருத்தர் இருக்கார், திருமாவளவன். அவர் ஜாதி தலைவர் இல்ல, சமூக நீதி தலைவர்னு சொல்லிப்பார். எனக்கு திருமாவளவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு காமெடி தான் ஞாபகம் வரும். வடிவேலு ஒரு படத்துல தோசை ஒண்ணு ஆர்டர் பண்ணுவார். அண்ணனுக்கு நல்லா முறுமுறுன்னு நிறைய நெய் ஊத்தி வெங்காயம் தூக்கல போட்டு ததமா ஒரு ஊத்தாப்பம் சொல்லுன்னு அவன் திருப்பி அண்ணனுக்கு ஒரு தோசை சொல்லிட்டு போவான். அதே மாதிரிதான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, 1 ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி, எங்களோட சின்ன பேச ஆரம்பிப்பாரு. எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் அசால்ட்டா திருமாவுக்கு 2 தனி தொகுதிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் வாய மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவார். பெரம்பலூர் பொது தொகுதியா ஆனதுக்கு அப்புறம் ஆர் ராசாக்கே நீலகிரி என்ற தனி தொகுதி கொடுத்தவர் ஸ்டாலின். அவர் அவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவர். அவரா இந்த ஜாதி தலைவர்களுக்கு நல்லது நினைப்பாரு? கம்யூனிஸ்ட் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. பொதுவா கம்யூனிஸ்ட் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஒரு பானையை வச்சு பணம் எல்லாம் வசூல் பண்ணி தான் கட்சியை நடத்துவாங்க. ஆனா திமுக எப்படி அவங்க ஆட்சியில் இருந்தா